1000 புத்தகத்தை தான் ஒருவர் எழுதட்டும். திருவள்ளுவருக்கு விஞ்சிய ஒரு எழுத்தாளர் படைப்பாளி என்று ஒருவர் உருவாகி விட்டாரா தங்க தமிழகத்தில்? எத்தனை புத்தகம் எழுதினார் என்பதை கொண்டு ஒருவர் பாராட்டப்படுவதில்லை, ஒருவர் ஆராதிக்கப்படுவதில்லை. எத்தகைய புத்தகங்கள் எழுதினார் என்பதுதான் முக்கியம். புத்தக திருவிழாவை பேசுவதற்கு பொருத்தமானவர் வ.உ.சி. எந்த மாணவன் கல்லூரிக்கு வருகிற போது அந்த புத்தக கையோடு சேர்த்து அந்த மூவானுடைய புத்தகம் ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறானோ அந்த மாணவன் அறிவாளி என்றும், எழுத்தறிவித்தவர்கள் என்ற தலைப்பை கொடுத்தவனே கொஞ்சம் நேரம் சிந்திக்கிற போது பிரம்மாண்டமாக பேரெழுச்சியாக இருக்கிறது. எழுத்து எப்படி பிறந்தது, எப்போது பிறந்தது? எழுத்து பிறந்த பிறகு வரக்கூடியதைத்தான் வரலாறு என்கிறோம். அதிகமான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம், கண்டறியப்பட்ட இடம், இந்தியாவிலே முதல் இடம் தமிழ்நாடு தான். இந்த புத்தகத்தை நான் மேடையிலே பார்த்த போதே மாபெரும் சபையினிலே என்ற தலைப்பில், புத்தக திருவிழா தானே, புத்தகத்தை பற்றி தானே பேச வேண்டும், இவர்கள் தானே எழுத்தறிவித்தவர்கள். இன்னொரு புத்தகத்தை உங்களுக்கு சொல்கிறேன், மாபெரும் சபையினிலே என்ற ஒரு அருமையான புத்தகம். அதை எழுதியவர் இதே மாவட்ட ஆட்சித்தலைவராக ஈரோட்டில் இருந்த, இப்போது முதலமைச்சருடைய தனி செயலாளராக விளங்குகிற மரியாதைக்குரிய தா. உதயச்சந்திரன் அவர்கள். ஒரு அருமையான புத்தகம், மாபெரும் சபையினிலே. அப்படியே தன்னுடைய அனுபவத்தை சாராக பிழிந்து ஒரே நாளில் 15,000 இளைஞர்களுக்கு, கல்லூரியில் இருக்கிற கட்டிலம் காலிகளுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை தானே முன்னின்று எப்படியெல்லாம் ஏற்படுத்தினார் என்பதற்கான சான்றுகளோடு இருக்கிற அருமையான புத்தகம். நாங்கள் கூடவே இருந்து பழகியவர்கள். அதுபோல நம்முடைய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இதுவரை அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்கள் எவ்வளவு தெரியுமா? உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம். மொத்தம் அவர் எழுதிய புத்தகங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே 100ஐ தாண்டி விட்டன. எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்பதை பொறுத்து ஒருவருக்கு மரியாதை இல்லை. அதற்கு உலகத்திலேயே ஒரு உதாரணம் இருக்கிறது அல்லவா? திருவள்ளுவர் ஒரே புத்தகத்தை தானே எழுதினார், திருக்குறள். அதற்கு விஞ்சிய புத்தகம் இன்று வரை உண்டா? 1000 புத்தகத்தை தான் ஒருவர் எழுதட்டும். திருவள்ளுவருக்கு விஞ்சிய ஒரு எழுத்தாளர் படைப்பாளி என்று ஒருவர் உருவாகி விட்டாரா தங்க தமிழகத்தில்? எத்தனை புத்தகம் எழுதினார் என்பதை கொண்டு ஒருவர் பாராட்டப்படுவதில்லை, ஒருவர் ஆராதிக்கப்படுவதில்லை. எத்தகைய புத்தகங்கள் எழுதினார் என்பதுதான் முக்கியம். இறையன்பவர்கள் மூளைக்குள் சுற்றுலா என்ற ஒரு அருமையான காலப்பெட்டகமான அறிவியல் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார். மூளைக்குள் சுற்றுலா இன்று கூட இந்த புத்தக திருவிழாவில் இந்த புத்தகம் இருக்கலாம். இலக்கியத்தில் மேலாண்மை, 10,000 மைல் பயணம், இதெல்லாம் அவர் எழுதிய புத்தகங்கள். ஒன்றுமில்லை, அவர் ஐஏஎஸ் முடித்த பிறகு 3 டாக்டரேட் முடித்திருக்கிறார். நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். சமீப காலத்தில் இது போன்ற அதிகாரிகள் எல்லாம் சில புத்தகங்கள் எழுத தொடங்கி இருக்கிறார்கள். ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். இப்படி கற்றறிந்தவர்கள், மனிதர்களோடு பழகக்கூடியவர்கள், அதிகாரம் இருப்பவர்கள், புகழ் வெளிச்சத்தில் இருப்பவர்கள், மக்களுக்கு அறிமுகமானவர்கள், நல்ல கருத்துக்களை சொல்லுகிற போது அது சுலபமாக மக்களிடத்தில் சென்றடையும் என்பதால் வரவேற்க வேண்டும். தகுதியானவர்கள் அத்தனை பேரும் எழுத வேண்டும். நான் இந்த அருமையான அவையிலே முக்கியமான ஒரு கருத்து, ஏனென்றால் இந்த தலைப்பை கொடுத்த போது இந்த பெப்பாசினுடைய செயலாளர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். ஐயா, மாவட்ட ஆட்சித்தலைவர் தேதி கொடுத்து விட்டீர்களாம், உடனே தலைப்பை வேண்டுமாம் என்று சொன்னபோது, நான் ஐயா இப்போ ஒரு இடத்துக்கு பயணம் சென்று கொண்டிருக்கிறேன், உடனடியாக நாளை, இன்று இரவோ நாளை காலையோ சொல்லிவிடலாமே என்று சொன்னேன். முருகன் பெப்பாசினுடைய செயலாளர் உடனே அவர் சொன்னார், ஐயா அழைப்பதில் அவசரமாக அச்சிட வேண்டுமாம். அப்படியா? காரை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் ஐயா. காரில் போவது மட்டுமல்ல, நானே ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை, அவசரமாக அச்சிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள், எழுத்தறிவித்தவர்கள் என்று போட்டுக் கொள்ளுங்கள் என்றேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். எதற்கு மகிழ்ச்சி அடைந்தார் என்றால், உடனே தலைப்பு சொல்லிவிட்டோம் என்று. இப்போது சொல்கிறேன், அந்த தலைப்பை கொடுத்த பிறகு அடுத்த நாள் யோசித்தேன், நாம் கடலை அல்லவா தலைப்பாக கொடுத்திருக்கிறோம். ஒரு நதியை கொடுத்திருந்தால் பரவாயில்லை, ஒரு பெரிய குளத்தை கொடுத்திருந்தால் பரவாயில்லை, ஒரு கடலை அல்லவா தலைப்பாக கொடுத்து விட்டோம். நாம் பேச கொடுக்கக்கூடிய ஒரு 45 நிமிடங்கள் கொடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதிகபட்சம் இல்ல 30 நிமிடங்கள் தானே என்று தானே நினைத்திருந்தோம். 45 நிமிடங்கள் என்று இவரே சொல்கிறாரே என்று ஆட்சித்தலைவர் நினைக்கலாம்.
அதிகபட்சம் 45 நிமிடங்கள் என்று நானே நினைத்துக் கொண்டேன். ஏனென்றால் நாங்கள் இருவர் பேச வேண்டும். அப்படி இருக்கிற போது இந்த பெரும் கடலை நான் இந்த 45 நிமிடங்களுக்குள் அடக்க வேண்டும் அல்லவா? இதில் முன்னுரையாக சில விஷயங்களை எழுத்தறிவித்தவர்களை பற்றித்தான், இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? நான் இப்போது சொல்கிறேன். இந்த எழுத்தறிவித்தவர்கள், இங்கு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் அமர்ந்திருப்பீர்கள். ஏதோ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரே இங்கு இருப்பதாக குறிப்பிட்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். இது ஒரு பழமொழி. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று யாரை சொன்னோம்? இதுவரை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆசிரியர் பெருமக்களைத்தான். ஆசிரியர் பெருமக்களைத்தான். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொன்னாலே செப்டம்பர் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5 என்றால் 2 விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஒன்று ஆசிரியர் தினம், இன்னொன்று வ.உ.சி.யுடைய பிறந்த நாள். இந்த மண்ணின் மாபெரும் தலைவன், தங்க தமிழகத்தினுடைய தன்னிகரலா விடுதலை போராளி, எழுத்தறிவித்தவர்களில் அவனும் ஒருவன். திருக்குறளுக்கு உரை எழுதியவன் மட்டுமல்ல, எத்தனை புத்தகங்களை பதிப்பித்தவன். புத்தக திருவிழாவில் பேசுவதற்கு பொருத்தமானவர் வ.உ.சி. அவர் பிறந்த நாளும் செப்டம்பர் 5. அதிலும் இந்த ஆண்டு அவரது 150வது ஆண்டு. அவரை நினைக்காமல் இருக்கலாமா? ஆகவே எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று ஆசிரியர் பெருமக்களைத்தானே சொல்லிக் கொண்டு வந்தோம். நான் யோசிக்கிறேன், எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்றால், அந்த எழுத்தறிவித்தவன் என்றால் இதுவரை ஆசிரியர்களை சொல்கிறோம், அது ஒன்றும் தவறில்லை, அதிலிருந்து முரண்பட்டு நான் பேசவில்லை. அந்த ஆசிரியர்கள் நடத்துகிற புத்தகங்கள் இருக்கின்றனவே, அந்த புத்தகங்கள் எல்லாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அல்லவே. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கதை எழுதுகிறார்கள், ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு கதை எழுதுகிறார்கள், மூவா அவர்கள் தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டியதில்லை. என் வயதை ஒத்த பலர் இங்கு இருப்பீர்கள், எனக்கு கொஞ்சம் மூத்தவர்கள் இருப்பீர்கள், மூவாவை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள். தங்க தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் கையிலே எடுத்துச் செல்ல வேண்டிய பாட புத்தகத்தோடு சேர்ந்து அந்த காலத்தில் பெருமையாக எந்த புத்தகத்தை எடுத்துச் சென்றார்கள் என்றால் டாக்டர் மூவாருடைய புத்தகங்களைத்தான். எந்த மாணவன் கல்லூரிக்கு வருகிற போது அந்த புத்தக கையோடு சேர்த்து அந்த மூவாருடைய புத்தகம் ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறானோ அந்த மாணவன் அறிவாளி என்றும், ஏதோ புதுமையாக சிந்திக்கிறான் என்றும், புதிய புத்தகங்களை, புரட்சிகரமான புத்தகங்களை, வித்தியாசமான புத்தகங்களை வாசிக்க தொடங்கி இருக்கிறான் என்றும் கருதப்பட்டவன். ஒரு பேராசிரியராக இருந்து விமானத்திலே சென்று பெங்களூரிலே தங்கி அங்கேயே தங்கி இருந்து ஒரு வினாடி கூட, விடுமுறை காலத்தில் ஒரு வினாடியை கூட வீணாக்காமல், கல்லூரி நாட்களிலும் மதிய நேரத்திலும் மாலை நேரத்திலும் வினாடியை வீணாக்காமல் எழுத்து பெட்டகமாக பெருகிய அருமையான ஒரு பெரும் போராளி, பெரும் படைப்பாளி மூவா. நான் இதை சுட்டி காட்டியதற்கு காரணம், இத்தனை எழுத்தாளர்கள் அவர் எழுதிய ஒரு கதை அதுதானே பாடத்திலே வருகிறது. யாராவது வரலாற்று பேரறிஞர் டாக்டர் கே ராஜையன் அவர்களைப் போல, டாக்டர் சின்னையன் அவர்களைப் போல, அல்லது புலவர் ராஜ் அவர்களை, கல்வெட்டறிஞர் புலவர் ராஜ் அவர்களைப் போல, இப்போது இருக்கிற ஆய்வாளர் ஒய் சுப்பராயல் அவர்களைப் போல, இன்னொரு மகத்தான ஆய்வாளர் டாக்டர் கா ராஜன் அவர்களைப் போல, இவர்களெல்லாம் எழுதிய ஏதாவது ஒரு புத்தகம் தானே ஒரு அத்தியாயமாக பாட புத்தகத்திலே வருகிறது. அதைத்தானே ஆசிரியர் பெருமக்கள் நடத்துகிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள் பாடம் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு யாருடைய புத்தகங்கள், படைப்புகள், சிந்தனைகள் தேவைப்படுகின்றன என்றால் அவர்களும் எழுத்தறிவித்தவர்கள் தானே. எழுத்தறிவித்தவர்கள் தானே. சரி, அவர்களை விடுங்கள். அதற்கு மூத்தவர்கள் அவர்கள் மட்டுமே அல்ல, இதற்கு யாரெல்லாம். ஆகவேதான் நான் அடுத்த நாள் காலையில், நேற்று என்ன தலைப்பு கொடுத்தோம்? அவசர கதியிலே ஒரு தலைப்பு கொடுத்தோமே, அது என்ன? எழுத்தறிவித்தவர்கள் என்று சொன்னவர்கள் அதை சிந்தித்தாலே பிரம்மாண்டமாக இருக்கிறது. எழுத்தறிவித்தவர்கள் என்ற தலைப்பை கொடுத்தவனே கொஞ்சம் நேரம் சிந்திக்கிற போது பிரம்மாண்டமாக பேரெழுச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எழுதுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு மூலம் என்ன? சரி, இவர்கள் எழுதுகிறார்கள், இவருக்கு மூலம், அவர்களுக்கு மூலம், அவர்களுக்கு மூலம் எல்லாம் இருக்கிறது.
எல்லாத்துக்கும் மூலம் எழுத்துத்தானே. எழுத்து ஒரு சமூகத்தில் உடனடியாக பிறந்து விட்டதா? தயவுசெய்து இந்த கேள்வியை, எழுத்து எப்படி பிறந்தது, எப்போது பிறந்தது? எழுத்து பிறந்த பிறகு வரக்கூடியதைத்தான் வரலாறு என்கிறோம். எழுத்து பிறந்த கதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கதை. அதை விடுங்கள். எப்போது எழுத்து வந்ததோ அதுவரை இன்று வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் வரலாற்று காலம், ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்று சொல்கிறோம். அதற்கு முற்பட்ட காலத்தை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்கிறோம். அப்படியானால் எழுத்து கிமு கிபி மாதிரி காலத்தையே இரண்டாக பிரிக்கிறது. அப்ப எழுத்து தொடங்கிய காலம் அப்போ சங்கத்தமிழ் இலக்கியங்கள் இருந்து பண்டைய தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் எழுத்து பிறந்த பிறகு தானே தோன்றி இருக்கிறது. ஆனால் இந்த அருமையான அவையில் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன். எழுத்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிவு சிறந்து விளங்கிய மனிதன். எழுத்தே இல்லை, ஆனால் அறிவில் சிறந்து விளங்கி இருக்கிறான் மனிதன். அவன் பாடிய பாடல்கள் பாடியிருக்கிறான், ஆனால் எழுத்தில்லை. இப்போது நம்முடைய ஆனந்தகுமார் அவர்கள் கடைசியிலே பாடினார்கள் என்றால் அது பாரதி எழுதிய எழுத்து. தொடக்க காலத்திலே பாடினார்களே, எழுத்தே இல்லாத போது தமிழ் மக்கள் அந்த காலத்திலே பாடினார்களே, அது யாரை பார்த்து பாடினார்கள்? எதை படித்து பாடினார்கள்? எதை வாசித்து மனப்பாடம் செய்து பாடி பழகினார்கள்? எப்பேற்பட்ட அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள். எழுத்தே இல்லை, ஆனால் பாடல் இருக்கிறது. எழுத்தே இல்லை, ஆனால் அரசாங்கம் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், அரசு இருக்கிறது. அரசு பிறந்த பிறகுதான் எழுத்து வந்தது. அறிவு எப்போதோ வந்து விட்டது, சிந்தனை எப்போதோ வந்து விட்டது, பாடல் எப்போதோ பிறந்து விட்டது. ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்து விட்டன, ஆனால் எழுத்து தோன்றவில்லை. பிறகுதான் எழுத்து தோன்றுகிறது. நான் கேட்கிறேன், இவ்வளவு புத்தக திருவிழாவிலே எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தலைப்புகளிலே புத்தகங்கள், வண்ண வண்ணமான புத்தகங்கள். ஆனால் தமிழில் முதல் புத்தகம் எப்போது தோன்றியது? நான் சொல்வது புத்தகம் தோன்றிய பிறகுதான் எழுத்து தோன்றியது என்று இல்லை. எழுத்து தோன்றி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் புத்தகம் தோன்றியது. அதற்கு முன்பு இருந்ததெல்லாம் கல்வெட்டுகள் தான், ஓலைச்சுவடிகள் தான், செப்பேடுகள் தான், நாணயங்கள் தான், மோதிரங்கள் தான், வளையங்கள் தான். இவையெல்லாம் தான் இருந்திருக்கின்றன. இதில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டன. அந்த காலத்தில் கல்வெட்டுகள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டன. ஆனால் புத்தகங்கள் இல்லை. ஏனென்றால் காகிதங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை, அச்சு எந்திரங்கள் வரவில்லை. புத்தகங்கள் வருவதற்கு முன்பு தோன்றியவை கல்வெட்டுகள். இந்தியாவிலே மொத்தம் 66,000 கல்வெட்டுகள் இருப்பதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது, அரசு புள்ளிவிவரம். அதிலே ஏறத்தாழ 44,000 கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றன. மொத்தம் இந்தியாவிலே இருப்பதே 66,000. அதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு கல்வெட்டுகள் அதிகமான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம், கண்டறியப்பட்ட இடம், இந்தியாவிலே முதல் இடம் தமிழ்நாடு தான். முதல் இடத்துக்கே ஒரு 28,000 கல்வெட்டுகள் என்றால், அப்படி என்றால் இரண்டாவது மகாராஷ்டிராவா, உத்தரப்பிரதேசமா, குஜராத்தா, மேற்கு வங்கமா, காஷ்மீரமா என்று கேட்டால் இல்லை. இரண்டாவது இடத்தை பிடித்ததும் கன்னடம் தான், தென்னிந்தியா தான். மூன்றாவது இடத்தை பிடித்ததும் ஆந்திரம் தான். அதிகமான கல்வெட்டுகள் தென்னிந்தியாவிலே மட்டும்தான் இருந்திருக்கின்றன. வட இந்தியாவில் விரல் விட்டு எண்ணத்தக்க கல்வெட்டுகள் தான் இருந்திருக்கின்றன. நான் வடக்கு தெற்கு என்று நான் மாறுபட்டு பேச விரும்பவில்லை, ஆனால் வரலாற்றை சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்றால் 28,000 கல்வெட்டுகள், இந்தியாவிலே கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகளில் 63% கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நான் கேட்கிறேன்,
முதலிலே ஆரம்பத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு முதல் கல்வெட்டை கண்டுபிடித்தவன் ஒரு ஆங்கிலேயன், சீவெல் என்ற ஆங்கிலேயன். ஆனால் அதற்கு பிறகு எத்தனையோ கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று கல்வெட்டு ஆராய்ச்சி. நான் கேட்கிறேன், இந்த கல்வெட்டிலே இருக்கிற அந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றனவே, அல்லது ஓலைச்சுவடியிலே இருக்கிற தமிழ் எழுத்துக்கள், அக்கால ஓலைச்சுவடியிலே இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றனவே, செப்பேடுகளில் இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றனவே, அந்த ஆதி காலத்து அந்த தமிழ் எழுத்துக்கள், அந்த தமிழ் எழுத்துக்களை இப்போது இருக்கிற நாம் வாசிக்க முடியுமா என்றால் வாசிக்க முடியாது. அந்த எழுத்துக்கு பெயர் தமிழி. அந்த எழுத்து வித்தியாசமான எழுத்துக்கள். இப்போது ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிற எழுத்துக்கும் நாம் எழுதுகிற எழுத்துக்கும் அந்த எழுத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி என்றால் சங்கத்தமிழ் பாடல்கள் அனைத்தும் எந்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும்? இப்போது நாம் எழுத்துக்கிறோமே அந்த எழுத்துக்களா? இல்லை. அக்கால 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழி முதலே தமிழ் எழுத்துக்கள் தோன்றிய காலம் எது என்று ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், சுருக்கமாக சொல்கிறேன், 2800 ஆண்டுகளுக்கு முன்பே, 2800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழி என்ற அந்த முதல் கட்ட தமிழி, ஐராவதம் ராம நம்முடைய மகாதேவன் அவர்கள் சொல்வது போல 3 நிலைகள் இருந்தன. முதல் நிலை தமிழ் எழுத்துக்கள், 2ஆம் நிலை தமிழ் எழுத்துக்கள், 3ஆம் நிலை தமிழ் எழுத்துக்கள். அந்த முதல் நிலை தமிழ் எழுத்துக்கள் தோன்றி சரியாக கிமு 8ஆம் நூற்றாண்டு என்றால் 2800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுத்துக்கள் தோன்றிவிட்டன. ஆனால் அது வேறு விதமான தமிழ் எழுத்துக்கள். அதைத்தான் தமிழி என்கிறோம். பிராமி என்று, தமிழ் பிராமி என்று சொல்லுவார்கள். பிராமி என்று சொல்வதா தமிழி என்று சொல்வதா என்று பெரிய சர்ச்சை இருக்கிறது ஆய்வாளர்கள் மத்தியிலே. கடைசியிலே முக்கியமான ஆய்வாளர்கள் எல்லாரும் கூடி என்ன செய்தார்கள் என்றால், அதை வேறொன்றும் சொல்ல வேண்டாம், தமிழி என்று சுருக்கமாக சொல்லுங்கள். ஏனென்றால் அசோகர் பிராமி, அசோகர் காலத்து எழுத்துக்கள். ஏனென்றால் அசோகர் இந்தியாவிலே பல பகுதிகளே, தமிழ்நாட்டிலே இல்லாவிட்டாலும் இந்தியாவின் பல பகுதியில் ஆட்சி ஆண்டவர், பேரரசர். அவர் காலத்திலே இருந்த அந்த எழுத்துக்கள் பிராமி, அசோக பிராமி என்று அழைத்தார்கள். அப்ப அசோகர் பிராமியில் இருந்துதான் தமிழ் எழுத்துக்கள் வந்திருக்கின்றன என்பது போல தொடக்க கால ஆய்வுகள் இருந்தன. ஆனால் அருமை பெரியோர்களே, இப்போது இருக்கிற ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மிகச்சிறந்த ஆய்வாளர்கள், நமக்கு கிடைத்திருக்கிற ஆய்வாளர்கள், தங்க தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிற ஆய்வாளர்கள் எல்லாம் இந்தியாவே கொண்டாடுகிற அகழ்வாராய்ச்சி தொல்லியல் அறிஞர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார். ஆகவேதான் அவர்கள் பெயரை நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன். இதையெல்லாம் தொகுத்து கணியன் பாலன் தமிழ் சமூகத்தின் வரலாறு, தமிழ் சமூகத்தின் பண்பாடு, தமிழ் சமூகத்தின் கோட்பாடு, தமிழ் எழுத்துக்களின் வரலாறு, சமீபத்தில் இப்போது அதை எழுதி கொண்டும் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார். இப்படி எத்தனையோ ஆய்வாளர்கள். நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புவது, தொடக்க காலத்திலே இருந்த தமிழ் எழுத்துக்கள் 2800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே எழுத்துக்கள் தோன்றிவிட்டன. இதற்கு ஆதாரம் என்னவென்றால், முதலில் ஆதாரங்கள் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்பு வரை இலக்கியம் மட்டும்தான் ஆதாரம். நம்முடைய புறநானூற்று செய்யுள் இருக்கிறதா, அந்த செய்யுளை ஆதாரமாக கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இப்போது நமக்கு இருக்கிற ஆதாரம் அப்படி இல்லை. உலகத்தில் நம்முடைய இப்போது இருக்கிற ஆய்வாளர்கள் தமிழை மட்டும் தனியாக விதந்தோறுகிற ஆய்வாளர்கள் யாரும் இல்லை. நல்ல வேளை நம்ம நிம்மதியா இருக்கலாம். வரலாற்றை பார்க்கிற ஆய்வாளர்கள் தான் இப்போது இருக்கிறார்கள். வரலாறை வரலாறாக அறிவியல் பூர்வமாக பார்க்க வேண்டும். நாம் சொன்னால் மட்டும் உலகம் ஒத்துக்கொள்ளாது. அறிவியல் சொல்ல வேண்டும், அசைக்க முடியாத ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். அதைத்தான் கொற்கை, பொருந்தல், கொடுமணல் போன்ற இடங்களில் எல்லாம் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டு, அந்த பொருந்தலிலே அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு ஒரு சட்டி நல்ல மண்பானை நிறைய, அந்த அகழ்வாராய்ச்சியிலே மரியாதைக்குரிய டாக்டர் க ராஜன், பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர், அவர் அந்த பகுதியிலே, பொருந்தல் பகுதியிலே அகழ்வாராய்ச்சி செய்த போது கீழே ஒரு மண்பாண்டம் கிடைத்திருக்கிறது. அந்த மண்பாண்டத்தில் நிறைய நெல்மணிகள் இருந்திருக்கின்றன, அக்கால நெல்மணிகள். ஏறத்தாழ சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 17 ஊர்கள், நான் சொன்ன இந்த ஊர்கள் இல்லை, அதெல்லாம் கீழடி, மற்றதெல்லாம் வரிசையாக வருகிறது அல்லவா. இது 17 ஊர்களை சங்கத்தமிழில் இருந்து தேர்வு செய்து
அந்த ஊர்கள் இருக்கிற பகுதியில் தான் அகழ்வாராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இந்த சங்கத்தமிழ் இலக்கியத்திலே சொல்லி இருக்கிறதே அது உண்மையாக இருக்குமா என்பது போன்ற ஆராய்ச்சி தொடங்கினார்கள். அந்த மண் சட்டி நிறைய நெல்மணிகள் கிடைத்தன. அது தமிழ்நாட்டில் எங்காவது ஒரு அறிவியல் கூடம் இருந்தால் அதுக்கு அனுப்பக்கூடாது. அமெரிக்காவில் இருக்கிற அறிவியல் கூடம், அகில உலகமே அசைக்க முடியாத ஆதாரத்தோடு கொடுக்கக்கூடிய அறிவியல் கூடம் என்று பீட்டா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு அனுப்பினார். அனுப்பி அந்த நெல்மணிகளை அனுப்பினார். இந்த நெல்மணிகளின் காலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். இந்த நெல்மணிகள் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னப்பட்டதா 100 அது அப்படியே இருக்கும். அந்த பானையிலிருந்து நெல்மணி மட்டும் தனியா எடுத்து அனுப்பினார். என்ன வந்து தெரியுமா? கிமு 490. அந்த நெல்மணிகள் அசைக்க முடியாத ஆதாரங்களோடு அமெரிக்காவில் உலக புகழ்மிக்க அந்த நிறுவனங்கள் சொல்லி இருப்பது என்னவென்றால், கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 490 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நெல்மணிகள் இந்த மணிகள். சரி, அந்த நெல்மணிகள் எந்த பானையில் இருந்ததோ அந்த பானையை எடுத்தார் ராஜன். எடுத்து அதிலே எழுத்துக்கீரல்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துக்கீரல்கள் அதுதான் சங்கத்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்ட அந்த அதுதான் தமிழி எழுத்து. அதற்கு பிறகு இன்னொரு மண் சட்டியை அதே பொருந்தல் இருந்து எடுத்து அனுப்பினார். அந்த மண் சட்டியிலே இருந்த அந்த தீர்வு உடனே கிடைத்தது அமெரிக்காவில் இருந்து. நல்ல வேளை, யாராவது இதுவரை அந்த ஆய்வு தவறு என்றோ அந்த முடிவு தவறென்றோ அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்வு தவறென்றோ ஒரு வரி சொல்லி இருப்பார்களா? சொல்ல மாட்டார்கள், சொல்ல முடியாது, சொன்னாலும் எடுபடாது என்று அனைவருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட முறையிலே அறிவியல் பூர்வமாக உலகத்துக்கு சொன்னால் தான் எடுபடுமே தவிர எங்கள் சங்கத்தமிழ் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் எடுபடாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி வீரம், அதெல்லாம் எடுபடாது. அது எடுபடும், ரசிகர்கள் மத்தியில் எடுபடும், இது போன்ற கூட்டங்களில் எடுபடும். ஆனால் உலகம் பூராவிலும் இருக்கிற மொழியியல் ஆய்வாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுவரை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை. இலக்கியம் சொல்கிறது அது கதைதானே, அது கற்பனை தானே என்று கருதி இருந்தவர்கள் கூட அந்த அமெரிக்காவில் இருந்து வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது இரண்டாம் நிலை தமிழ் எழுத்து என்று ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் சொன்னார்கள். அப்ப முதல் நிலை தமிழ் எழுத்துக்கும் இரண்டாம் நிலை தமிழ் எழுத்துக்கும் ஒரு 2-3 நூற்றாண்டு காலம் ஒரே நிலையிலே பயணித்திருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இரண்டாம் நிலை அடைந்திருக்கும். அப்படி என்றால் முதல்நிலை எழுத்து 2-3 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது. அப்படி என்றால் கிமு, அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றால் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முற்பட்டது முதல் தமிழ் எழுத்து என்றால் அது 2800 ஆண்டு தானே. இது ஒரு வரியிலே சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் எத்தனையோ ஆய்வுகள் சொல்லி 2800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ் எழுத்து, முதல் நிலை தமிழ் எழுத்து என்று நிரூபணமாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. அதற்கு பிறகுதான் இத்தகைய முறை அந்த மாதிரி எழுத்து பாரம்பரியத்தில் இருந்து நீண்ட பாரம்பரியத்தில் வந்த பிறகுதான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அடுத்தடுத்த கட்டத்தில் அடைந்து இப்ப கல்வெட்டு ஆராய்ச்சியில் இருந்து செப்பேட்டில் இருந்து அத்தனை ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப அதுக்கு பிறகு திருக்குறளில் இருந்து சங்கத்தமிழில் இருந்து இவர்களெல்லாம் தான் எழுத்தறிவித்தவர்கள். எழுத்தறிவித்தவர்கள் என்றால் நிறைவாக சொல்கின்றேன், காளிங்கராயன் என்ற ஒருவனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏறத்தாழ 740 ஆண்டுகளுக்கு உட்பட்டவன். அவன் ஒரு இடத்திலே கல்வெட்டிலே சொல்லி இருக்கிறான், ஊர்களிலே செருப்பணிந்து சில பேர் செல்லக்கூடாது, அவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களாம். அதே போல அவர்கள் வீட்டுக்கு சாயம் பூசக்கூடாது, அந்த காலத்தில் சாயம் இல்லை, சிமெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பூசக்கூடாது, சாந்து பூசக்கூடாது என்று அந்த காலத்தில் சொல்லுவார். செருப்பணியக்கூடாது, சாந்து பூசக்கூடாது, அவர்கள் வீட்டில் நல்லது கெட்டது நடந்தால் ஏதாவது மேளங்கள் வைக்கக்கூடாது, பேரிகை இருக்கக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்த காலத்தில் காளிங்கராயன் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறான். இந்த தேதியில இருந்து நீங்கள் எங்கிருந்து ஒரு வீட்டில் இருந்து புறப்படுகிற போது காலணிகளை அணிந்து செல்லலாம், எல்லோரும் காலணிகளை அணிந்து செல்லலாம். இரண்டாவது விஷயம், உங்கள் வீடுகளிலே சாந்து பூசிக் கொள்ளலாம். மூன்றாவது விஷயம்,
எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நல்லது கெட்டதுக்கு என்ன விஷயம் விரும்புகிறீர்களோ அந்த பேரிகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை உங்கள் கல்வெட்டு மூலமாகவும் செப்பேடு மூலமாகவும் எந்தெந்த இடங்களில் வெட்ட முடியுமோ வெட்டிக் கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், கல்வெட்டு இருந்த காலத்தில் 740 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் தமிழ் புத்தகம் வந்தே 444 ஆண்டுகள் தான் ஆகின்றன முதல் தமிழ் புத்தகம் வந்து. ஆனால் 740 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வெட்டின் மூலமாக எழுத்தறிவித்தான் அல்லவா காளிங்கராயன். சாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, எல்லோரும் சமம்தான், இது உத்தரவை நான் கல்வெட்டிலே பொறிக்கிறோம் என்று சொன்னானே. இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர்களாக, அவர்களுக்கெல்லாம் பேராசிரியர்களாக, இந்த ஆய்வாளர்களை, சிந்தனையாளர்களை, கருத்தாளர்களை, இந்த எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பே பாடல்களாக பாடி சிந்தனைகளை விதைத்தாளர்களே, அந்த சிந்தனையாளர்களை எல்லோரையும் தான் எழுத்தறிவித்தவர்கள். அவர்கள்தான் நமக்கு எழுத்தறிவித்தவர்கள். அந்த எழுத்தறிவித்தவர்களை வணங்குவோம், அவர்களை பாராட்டுவோம். பாராட்டுவதோடு அல்லாமல் நாமும் எழுத்தறிவிப்பவர்களாக, படைப்பாளிகளாக, அதற்கு முன்பு படிப்பாளிகளாக, நல்ல வாசகர்களாக, நல்ல புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடியவர்களாக, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகங்களை அமைக்கக்கூடியவர்களாக, தங்க தமிழ்நாட்டில் அறிவார்ந்த தமிழகமாக, உயர்ந்த தமிழகமாக, அனைத்து அம்சங்களிலும் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் அனைத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழகமாக உயர்த்துவதற்கு எழுத்தறிவித்தவர்கள் பெயரில் நாம் உறுதியேற்போம் என்று சொல்லி நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.